கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கிற பலன். இந்த வசனத்தை போல திருமணமாகியும் வருடங்கள் கழிந்தும் இதுவரை பிள்ளை இல்லாதபடி வேதனைப்படுகிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அந்த வேதனை குறித்து எனக்கு தெரியும். எனக்கு 1 வருஷம்தான் திருமணமாகி பிள்ளை இல்லாமல் இருந்தது. அந்த 1 வருடம் நான் பட்ட பாடுகள் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த வருடம் முடிவதற்குள்ளாக அவர் நன்மை செய்வாராக. அப்ப பிதாவை இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருமணமாகியும் வருடங்கள் கழிந்தும் இதுவரை பிள்ளை இல்லாதபடி வேதனைப்படுகிற இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை புருஷனுடைய குறைபாடா இருக்கலாம், அல்லது மனைவியோட குறைபாடா இருக்கலாம். எந்த குறைபாடு இருந்தாலும் நிறைவானவர் வரும்போது குறைவுகள் மாறும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் படிக்கிறது போல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்யும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உருவாகாத கருவறைகள் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்படுகிற கருவறைகளாய் மாறப்படுவதாக. ஆண்டவரே, என்னுடைய வேதனையின் நாட்கள் முடியட்டும், துக்கத்தின் நாட்கள் முடியப்படுவதாக. கர்த்தர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக அந்த நன்மையை காண கர்த்தர் உதவி செய்யும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை இப்பொழுதே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சந்தோஷத்தை காண பண்ணுவீராக, மனமகிழ்ச்சியை காண பண்ணுவீராக. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் நல்ல செய்திகளுடைய வாழ்க்கையில் காண கத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தரை ஆண்டவரே மகிமைப்படுத்த நீர் செய்கிற மேலான விடுதலைக்கை ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அது உம்மால் கிடைக்கிற பலன். மருத்துவர்களாலேயோ மனுஷ பலத்தினாலோ அல்ல. எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறதுன்னா அது கர்த்தரால் மட்டுமே தான். ஆண்டவரே, உம்மையே நம்பி ஜெபிக்கிற அந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்பொழுதே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.